வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போற இடம் பன்ருட்டி பகுதியில் அமைந்திருக்கிற ஸ்ரீ அக்கத்தம்மன் திருக்கோவில். பன்ருட்டி என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பலாப்பழம், முந்திரி விவசாயம், இப்படி பல விஷயங்கள். ஆனால் இந்த மண்ணோட மக்களின் நம்பிக்கையோடும் வழிபாட்டோடும் இணைந்திருக்கிற பல அம்மன் கோவில்களும் இங்கே இருக்கு. அந்த வகையில் உள்ளூர் மக்களால் பக்தியோடு வழிபடப்படும் ஒரு முக்கியமான தெய்வமாக அக்கத்தம்மன் அம்மன் விளங்குகிறாங்க. அக்கத்தம்மன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பன்ருட்டி திருவதிகை பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அக்கத்தம்மன் கோவிலுக்கு ஒரு சுவாரஸ்யமான உள்ளூர் மரபு கதை இருக்கிறது. இங்கு ஒரே அம்மன் இல்லை, 6 சகோதரி அம்மன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 6 சகோதரிகளில் மூத்த சகோதரி தான் இந்த அக்கத்தம்மன். தமிழில் மூத்த சகோதரியை அன்பாக அக்கா என்று அழைப்போம் அல்லவா? அதனால்தான் மூத்த சகோதரி அம்மன் என்பதால் காலப்போக்கில் அக்கா அம்மன் என்று அழைக்கப்பட்டு பின்னர் அக்கத்தம்மன் என்ற பெயர் ஏற்பட்டதாக உள்ளூர் மரபில் கூறப்படுகிறது. ஆனால் இந்த அம்மனுடைய உருவமும் மிகவும் சிறப்பானது. இங்கு அம்மன் காளியின் வடிவத்தில் ஒரு அரக்கனை வதம் செய்யும் நிலையில் காட்சி தருகிறாள். அதாவது தீமையை அழித்து தன்னை நம்பி வரும் மக்களை காப்பாற்றும் சக்தியாக அம்மன் கருதப்படுகிறாள். மேலும் இந்த அம்மன் மேற்கு நோக்கி அருள் பாலிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் சுற்றுவட்டார மக்கள் இந்த அம்மனை மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக நம்பி வழிபட்டு வருகிறார்கள். இது ஒரு பெரிய நகரத்தின் நடுவில் இருக்கும் கோவில் கிடையாது. அமைதியான சூழலில் ஊரின் நம்பிக்கையோடும் பாரம்பரியத்தோடும் இணைந்திருக்கும் ஒரு கோவில். பல தலைமுறைகளாக மக்கள் தங்களுடைய குடும்ப வேண்டுதல்களையும் கஷ்டங்களையும் அம்மனிடம் சொல்லி வழிபட்டு வருகிறார்கள். அம்மா பார்த்துக்குவாங்க என்ற அந்த ஒரு நம்பிக்கைதான் இன்றைக்கும் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு. ஒரு கோவிலின் வரலாறு என்பது கல்வெட்டுகளிலும் பழைய கட்டிடங்களிலும் மட்டும் இருக்க வேண்டியதில்லை. அந்த கோவிலை சுற்றி வாழும் மக்களின் நம்பிக்கையிலும் அவர்கள் சொல்லி வரும் கதைகளிலும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வகையில் 6 சகோதரிகளில் மூத்த சகோதரியாக கருதப்படும் இந்த அக்கத்தம்மன் பன்ருட்டி பகுதி மக்களின் நம்பிக்கையிலும் வழிபாட்டிலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறார். நீங்கள் பன்ருட்டி திருவதிகை பகுதிக்கு வரும்போது இந்த அமைதியான கோவிலுக்கும் வந்து அக்கத்தம்மனை தரிசனம் செய்து செல்லலாம். ஒரு கிராமத்தோட காவல் தெய்வம் என்பது வெறும் கோவில் இருக்கிற இடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அந்த ஊருடைய மக்களின் வாழ்க்கை, நம்பிக்கை, பழக்க வழக்கம், திருவிழா, குடும்ப வழிபாடு, இவை எல்லாத்தோடும் சேர்ந்து